சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்தாங்க சிஸ்டர். சொல்லுங்க மேடம். கண்டினியூவா இவரை மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஓகே மேடம். டாக்டர் முத்துராமன் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட் அவர் கிட்ட கொடுங்க. ஓகே. யமுனா, ரிசப்ஷனிஸ்ட் சொன்ன வார்டு அதுதான் நினைக்கிறேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என் புருஷன் உயிரை எடுக்காம ஓய மாட்டீங்களா? இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்க அவர்கிட்ட பேசதான் வந்திருக்கோம். இந்த கேஸ பத்தி அவர்கிட்ட சில விஷயங்களை விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வழிய விடுங்க. விசாரிக்க போறீங்களா? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? ஏற்கனவே விசாரிக்கிறேன்ற பேர்ல தான் அவர் கூட்டிட்டு போய் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல அந்த மனுஷன் உடம்புல உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதுவும் பொறுக்கலையா உங்களுக்கு? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போங்க, இல்லன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, உங்க சத்தத்துக்கு எல்லாம் பயப்படுற ஆள் நாங்க இல்ல. உங்க புருஷனோட இந்த நிலைமைக்கு காரணம் நாங்க இல்ல, அவர் செஞ்ச பாவம் தான். இந்த கொலை கேஸ்ல உங்க புருஷனுக்கு கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு. அதனாலதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற வழியில தப்பிக்க போய் தான் இந்த நிலைமையில இருக்காரு. செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் அவர் உடம்புல இன்னும் உயிர் இருக்குங்கறத புரிஞ்சுக்கிட்டு வழிய விடுங்க. முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. என்ன ஆனாலும் சரி, என் புருஷனை பார்க்க உங்களை நான் விட மாட்டேன். யாரும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, வழிய விடுங்க. பாமலர் போலாம். நான் தான் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன்ல, போங்க. யமுனா, பாத்து. ஏய், ஏமா, என்னமா பிரச்சனைங்க? எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சார், நான் ஒரு லாயர். நிகிதா கொலை கேஸ்க்கும் செக்யூரிட்டி சிதம்பரத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அத பத்தி அவர்கிட்ட விசாரிக்க தான் வந்திருக்கோம். இவங்க எங்களை உள்ள விட மாட்டேன்னு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், இவங்களை உள்ள விடக்கூடாது சார். தேவையில்லாம என் புருஷன் மேல வீணா கொலைப்பழிய போட்டு அவங்க புருஷனை காப்பாத்த முயற்சி பண்ணி இங்க வந்து நாடகம் ஆடுறாங்க சார். நாடகம் ஆடுறது யாருன்னு உன் புருஷனை விசாரிக்கும் போது தெரியும். சார், ப்ளீஸ் சார், இவங்கள தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. நாங்க அவர்கிட்ட பேசிட்டு போயிடுறோம். இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. இவர் சொல்ல போற உண்மையாலதான் 2 நல்லவங்களை தண்டனையில இருந்து காப்பாத்த முடியும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். மா, அவரை இப்போ உங்களால விசாரிக்க முடியாது. நீங்க பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. சார், என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? இந்த கேஸோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்குமா புரியல? மேடம், எனக்கு புரியாம இல்ல, உங்களுக்கு நான் சொல்றதான் புரியல. நீங்க விசாரிக்கிற நிலைமையில அவர் இல்ல. அவர் இன்னும் முழுசா குணமாகல. ஆனா சார், அவரு கண் முழிச்சிட்டாருன்னு ஐஜி சார் எங்க அத்தை கிட்ட சொல்லிருக்காரு. நீங்க இப்படி பேசுறீங்க? கண்ணு முழிச்சது என்னவோ உண்மைதான். ஆனா ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில அவரால பேச முடியாம போயிடுச்சு. அதனாலதான் போலீஸ் தரப்புல இருந்து எங்களோட விசாரணைய ஆரம்பிக்காம இருக்கோம். அவர் முழுசா குணமாகி வர்ற வரைக்கும் அவரை விசாரிக்க முடியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. யமுனா, என்னால இவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியல. நேத்து கண் முழிச்சிட்டாருன்னு சொன்னவரால திடீர்னு எப்படி பேச முடியாம போக முடியும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நாம ஒரு தடவை உள்ள போய் பாத்துட்டு வந்துடலாம். ஏய், எங்க போறீங்க? ஏய், வடிய விடு. ஏமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படியே நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி வர சொல்ல வேண்டியிருக்கும். போலீஸ் கஸ்டடியில் இருக்க ஒருத்தரை இன்ஸ்பெக்டர் பெர்மிஷன் இல்லாம உங்களால பார்க்க முடியாது. அதையும் மீறி இப்படி பார்த்துதாங்கன்னு பிரச்சனை பண்றது பெரிய தப்பு. ஒழுங்கா போயிடுங்க. மேடம், நீங்களே ஒரு வக்கீலு, போலீஸ் ப்ரொசீஜர் என்னன்னு உங்களுக்குமா தெரியாது? கூட்டிட்டு போங்க மேடம் இவங்கள. இல்ல யமுனா, நம்பாத. மலர், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவசரப்பட்டு எதையும் பண்ண வேண்டாம். பிரச்சனை வேற மாதிரி போயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. ஆனா அந்த செக்யூரிட்டி உண்மையை சொன்னா தானே சந்தோஷ் மாமாவை வெளியே கொண்டு வர முடியும். மலர், பயப்படாத. முதல்ல இருக்கிற டிஎன்ஏ மிஸ்மேட்ச் ரிப்போர்ட்டை வச்சு அர்ஜுனை வெளியே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம். இதுக்கு என்ன பண்றதுன்னு நான் வேற ஒரு வழி பண்றேன். சரி வா, கோர்ட்டுக்கு போலாம். ஹியரிங்க்கு டைம் ஆகுது.
அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தானே போறாங்க. ஆனா அவங்கள போலீஸ் உள்ள விடலண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் என்னாச்சு? அண்ணா அதுவும் இப்ப அவங்க கிட்ட தானே இருக்கு. டேய், என்ன ஆனாலும் சரி, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டோட அவ கோர்ட் வாசல்ல மிதிக்க கூடாது. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு வரக்கூடாது, அவங்களும் வரக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதாடா? அண்ணா புரிஞ்சுதுண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாதண்ணே. மலர், அந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியலன்னு நீ ஒன்னும் அப்செட் ஆகாத. முதல்ல அர்ஜுனோட கேஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம். சரி யமுனா. யமுனா ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. மலர் என்னாச்சு? அங்க பாரு, அங்க ஏதோ அக்காக்கு ஃபிக்ஸ் வந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. ஏய் நில்லு, ஏய் நில்லு. மாட்டியா? ஏய் ஒழுங்கு மரியாதையா பேக்க கொடு. முடியாது. ஏய் ஒழுங்கா பேக் கொடுத்துரு. ஏய் ஏய் குடுனா குத்துரு. ஏ மேகலா, அங்க பாருடி, ஒரு பொண்ணை போட்டு 3 பேர் அடிக்கிறானுங்க. வாங்கடி போய் 4 சாத்து சாத்தலாம். வாங்க போலாம். டேய், என்னங்கடா வேணும் உங்களுக்கு? எதுக்காக அந்த பொண்ணை வம்பு பண்றீங்க? ஏய் சித்தாலே போயிடு, இல்லனா அடிச்சு செவுத்துல மாட்டி சிமெண்ட பூசிட்டு போயிட்டே இருப்பேன் நானு. அப்படியே ராசா, பார்க்கலாமா யாருக்கு யார் சிமெண்ட் பூசுறாங்கன்னு? சொல்றேன்ல. ஏய் அடிங்கடி. எங்களையாடா சிமெண்ட் வச்சு பூசுவேன்னு சொன்னீங்க? ஏய் ஓடுடா, 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 ஓடிடா. சாரி யுவர் ஆனர். கணம் கோட்டார் அவர்களே, எனது கட்சிக்காரர் அர்ஜுனுடைய டிஎன்ஏவும் இறந்து போன நிகிதாவுடைய டிஎன்ஏவும் ஒத்து போகவில்லை. அதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது. ப்ரூஃப காமிங்க.
உன்னை அந்த ரவுடி பசங்க எதுக்குமா துரத்திட்டு வந்தானுங்க? நீங்க சொன்ன விஷயம் ஆதாரமா இருந்தா தானே நம்ப முடியும் யமுனா. டோன்ட் வேஸ்ட் த டைம். அம்மா, இந்நேரம் நம்ம பசங்க இவங்க சொல்ற அந்த ஆதாரத்தை எரிச்சு சாம்பலாக்கியிருப்பாங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் ஜட்மெண்ட். அர்ஜுன் காலிமா. நீங்க சொன்ன அந்த ஆதாரத்தை நம்பிக்கிட்டு உட்கார்றது வேஸ்ட். ஐ திங்க் சோ. எதிர்த்தரப்புல இருக்கிற சாட்சிகளை வச்சு பாக்குறப்போ அவங்க யமுனா மலர், சீக்கிரம் இந்த ரிப்போர்ட்டை கொடு. எப்படி இவ வந்தா? அர்ஜுனுடைய டிஎன்ஏவும் இறந்து போன நிகிதாவுடைய டிஎன்ஏவும் ஒத்து போகலங்கிறதுக்கான ஆதாரம் தான் இது. நிகிதா கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரிலும் சில பல ஆதாரங்களின் அடிப்படையிலும் கைது செய்யப்பட்ட அர்ஜுனை நிரபராதி என உறுதி செய்து அவரை விடுதலை செய்யுமாறு காவல்துறைக்கு நான் உத்தரவிடுகிறேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா அவ பேசுன பேச்சுக்கு நானே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடிட்டேன்னா பாத்துக்கேன். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன்னை இங்கிருந்து அனுப்பிடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். உனக்கு இந்த இடம் வசதி பத்தாது, அதான் பெரிய இடமா சிட்டிலேயே புகழ்பெற்ற ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பாவம், நீ எத்தனை நாளைக்கு தான் என்கிட்ட அடி வாங்கியே செத்துக்கிட்டு இருப்ப? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அதனால நீ தான் அந்த நிக்கிதாவை கொலை பண்ணன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு சேஃபா போய் ஜெயில செட்டில் ஆயிடு. முடியாது சார், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னால முடியாது. என் உயிரே பண்ணலாம் ஒத்துக்க மாட்டேன் சார். நான் அந்த கொலையை பண்ணலையே சார். டேய், எனக்கு தெரியும்டா, உன்னை கொன்னு போட்டா கூட அந்த பொண்ணை கொன்னது நீதான்னு ஒத்துக்கவே மாட்டேன் சார். ஆனா நான் இப்ப சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். இல்லன்னா டேய் சே, இப்படிலாம் என்ன வில்லன் மாதிரி பார்க்காதடா. நான் ரொம்ப நல்லவன், உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். நீ எப்படா வெளியே வருவன்னு வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல உன் குடும்பம், அவங்கள உன்னால இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. ஏய், சும்மா மிரட்டன்னு நினைக்காத, கண்டிப்பா செய்வேன். நான் இப்ப சொல்லும்போது உனக்கு பயம் வரல, ஆனா நடக்கும்போது ஒரு பயம் வரும் பாரு. கோவிலுக்கு போனவன் அம்மா வீட்டுக்கு வர மாட்டாங்க, காலேஜுக்கு போனவன் தங்கச்சிய யாரோ கடத்திட்டாங்கன்னு போன் வரும், உங்க அப்பனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், அப்புறம் உன் பொண்டாட்டிய போதைப் பொருள் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பேன். என்னடா இவன் போலீஸா இருந்துகிட்டு இப்படியெல்லாம் பேசுறானேன்னு பாக்குறியா? ஊருக்குள்ள நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க, ஆனா நான் வேற ரகம். நான் பேசிக்காவே ஈகோ பிடிச்சவன், சைக்கோ. நீ என்னடான்னா என் மேலேயே கைய வைக்கிற. உன் பொண்டாட்டியும் மச்சினிச்சியும் என்னடான்னா எனக்கு கீழே வேலை பார்க்கிற கான்ஸ்டபிளுங்க கைதிங்க முன்னாடி எல்லாம் நிக்க வச்சு என்ன அவமானப்படுத்திட்டு போவாங்க. நீங்க பண்ணதுக்கெல்லாம் உங்களை பழி வாங்க வேண்டாமா? ஏய், இங்க பாரு,
அவங்க வந்து மிரட்டிட்டு போனதுக்கெல்லாம் நான் துளி கூட பயப்பட மாட்டேன். எந்த மேல் அதிகாரிய எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார், என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாத. ஒரு போன் கால், ஒரே போன் கால், எல்லாத்தையும் உக்காந்த இடத்துல இருந்தே முடிப்பேன். அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நீயே உன் வாயால நிக்கிதாவை கொன்னு ஒத்துக்கோ. அப்படியே உனக்கு வர கோவத்துக்கு கழுத்தை புடிச்சு நெரிக்கலான்னு தோணுமே, என்ன? இவனுக்கெல்லாம் நல்ல கதியா வராது. உனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்கிட்ட இருந்து உன் குடும்பத்தை காப்பாத்திக்கிறது மட்டும்தான். அதனால நான் சொல்ற பேச்ச கேட்டு நீ உள்ள போற. வெளியே இருக்கிற உன் குடும்பத்தை நான் விட்டுறேன். என்ன சொல்ற? சீக்கிரம் முடிவு பண்ணு, இல்ல நான் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும். சார், நீங்க கௌரவமான காக்கி சட்டை போட்டிருக்கீங்க. இவ்வளவு கீழ்த்தரமான காரியத்தை பண்றதுக்கு எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது? டேய், இந்த சென்டிமெண்ட்லாம் எனக்கு கிடையாது. ஆக்சுவலா என் கேரக்டருக்கு இந்த போலீஸ் வேலைக்கே வந்திருக்க கூடாது. சரி, எப்படியோ வந்துட்டேன். என்னதான் கெட்டப்ப மாத்தினாலும் கேரக்டரை மாத்த முடியலடா. டக்குன்னு வாக்குமூலத்தை கொடு. யோ சார், கேமரா எடுத்துட்டு வாயா. சார் வேலை சார், பாவம் சார். யோ, நான் என்ன சொல்றேனோ அதை செய்யறதா உன் வேலை. இந்த வேலையில் நீ இருக்கணுமா வேண்டாமா? பணத்துக்காக தான் நிக்கிதாவை கத்தியால குத்தி கொன்ன. என்ன சந்தோஷ், ஜெயிலுக்கு போக தயாராயிட்டியா? ராசா, அவ்வளவுதான். இனிமே 4 செவத்துக்குள்ளதான் உன் எதிர்கால வாழ்க்கையே. கிளம்பு கிளம்பு, நீதிமன்ற விசாரணை முடியட்டும். என்னாச்சு? கட்டன் மீ சத்தம் போட்டுட்டு இருக்கான். தெரியலையே. மாமலர் பார்க்கலாம். சீக்கிரம் வாங்களே. பார்வதி, பார்வதி, வேணா பார்வதி, சொன்னா கேளு பார்வதி. டேய் கட்டெரும்பு, என்னடா ஆச்சு? அங்க பாரு மலரே, அங்க பாரு. பார்வதி, அக்கா, அக்கா, டேய் பார்வதி, என்னக்கா பண்ற? பார்வதி, என்ன பண்றீங்க? அக்கா, தயவு செஞ்சுக்கா, பார்வதி, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாதக்கா. அக்கா ப்ளீஸ் கா, இறங்கு. பார்வதி, என்னாச்சுக்கா? அக்கா, அக்கா, பார்வதி, என்னக்கா பண்ற? சொல்றத கேளுங்க, கீழே இறங்கி வாங்க. இறங்குக்கா. அக்கா, வேணா பார்வதி. அக்கா, அக்கா ப்ளீஸ் கா, என்னக்கா பண்ற? சொல்றத கேளுக்கா. வேணா பார்வதி, சொன்னா கேளுங்க. அக்கா, பார்வதி, தப்பான முடிவு எடுக்காதீங்க பார்வதி. இறங்கு. அக்கா, பார்வதி, இங்க பாருங்க. இப்படி பண்ணாதக்கா, இறங்குக்கா. அக்கா இறங்குக்கா. ஐயோ அக்கா, பார்வதி, நீங்க இப்படி பண்ற? பார்வதி, ஐயோ என்ன மலருது? பார்வதி, 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 பார்வதி என்ன பண்றமா? பார்வதி, கீழே இறங்கு பார்வதி. என்ன பண்ற நீ? கீழே இறங்கு. அக்கா வேண்டாம்க்கா. இறங்கு பார்வதி. பார்வதி, சொன்னா கேளு. அக்கா, பார்வதி, அக்கா இறங்குக்கா. அர்ஜுன், அக்கா எப்படியாவது காப்பாத்து அர்ஜுன். போ அர்ஜுன். அக்கா, இங்க வா. பார்வதி, பார்வதி, கேளுங்க. வேணா பார்வதி, பார்வதி, சொல்றேன் பார்வதி. பார்வதி, உட கதவை. ஐயோ பார்வதி, எனக்கு ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது பண்ணி கதவை தரங்க. அக்கா, அக்கா, பார்வதி, அக்கா, சொன்னா கேளு. பார்வதி, 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 என்ன விடுங்க. சீக்கிரம் கேட்டுங்க. விடுங்க. என்ன விடுங்க. விடுங்க. பார்வதி, அக்கா, என்னக்கா பண்ற? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண?
அது? ஏமா அந்த மாதிரிலாம் முடிவெடுக்கிற? என்னை விட்டு போயிடலாம் நினைச்சிட்டல, தூக்கு போட்டு செத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் நினைக்கிறியா நீ? எப்படிக்கா என்ன விட்டுட்டு மாமாவை விட்டுட்டு மொத்தமா போயிடலான்னு நீ நினைச்ச? சாகரத்துக்கு துணிச்சல் இருக்கிற உனக்கு மாமாவை எப்படியாவது வெளியே எடுத்துடலான்னு ஏன் துணிச்சல் வரல? நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா நீ இவ்ளோ கோழத்தனமா இருக்க. நீ செத்துட்டா மாமா வெளியே வந்துருவாரா? சொல்லுக்கா. பிரச்சனை வருதுன்னா அதை எதிர்த்து நின்னு சமாளிக்கணும். இப்படி பயந்து உயிரை விட நினைக்க கூடாது. உன் மேல இவ்ளோ பாசமா இருந்தல்ல, என்ன என்ன ஒரு செகண்டாவது நினைச்சு பாத்தியா? மாமா இல்லாம நீ எப்படி வாழ முடியும்னு உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சியே, என்ன பத்தி யோசிச்சியா நீ? பார்வதி அக்கா இல்லாம மலரால இருந்துட முடியும்னு உனக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? இது வெறும் வெத்து உடம்பு தானக்கா. என் உயிரே நீ தானே. நீ இல்லாம நான் மட்டும் எப்படிக்கா வாழ முடியும்? ஒரு அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா, அக்காவா, உன் ஒத்த உசிர்ல தானக்கா நான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். அத ஒரு நொடியில அழிக்க பாத்துட்டல நீ. ஏன்க்கா இப்படி எல்லாம் செஞ்ச? மலர், என்ன மன்னிச்சிரு மலர். சந்தோஷ் மாமாவோட வாழ்க்கை இதோட ஜெயில தானே தெரிஞ்சதோ எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு. அவர் இல்லாம நான் எப்படி வாழ முடியும்னு ஒரு பயமும் நடுக்கமும் வந்துருச்சு. அதுலதான் நான் யாரை பத்தியும் யோசிக்கல. உன்னை பாத்துக்க அர்ஜுன் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் ஒரு தப்பான முடிவுக்கு போயிட்டேன். என்ன விட்டுட்டு நீ இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் நான் ஏன் இப்படி ஒரு வேலை பண்ணன்னு எனக்கே தெரியல மலர். பார்வதி, என்ன பேசுறீங்க? யாருமே இல்லைனாலும் மலர் என்னால பாத்துக்க முடியும் தான். அவன் மேல நான் அளவு கடந்த பாசத்தையும் அக்கறையும் காட்டலாம். ஆனா மலரை பொறுத்த வரைக்கும் அவ அக்கா மேல உயிரியே வச்சிருக்கா. அந்த பாசத்தை என்னால மட்டும் இல்ல, யாராலுமே கொடுக்க முடியாது. அம்மா 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 என்னம்மா பண்றீங்க? டேய், என் பொண்ண கொன்னவனை விட அவளை கொன்னவனை கொல்லாம விட்ட பாரு. உங்க மேலதான்டா எனக்கு அவ்வளவு கோவம் வருது. தேவகி, கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னது இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அந்த அர்ஜுனை கொன்னு அவனுக்கு சமாதி கட்டுவீங்கன்னு பார்த்தா என்ன வந்து ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறீங்க? ச்சே, உங்களை எல்லாம் ஒரு தடவையா ரெண்டு தடவையா அவனை கொல்லணும்னு எத்தனை தடவை முயற்சி பண்ணியும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியலனா நீங்க எல்லாம் ஆம்பளைங்கன்னு சொல்லி எப்படி மார் தட்டிக்க முடியுது? தேவகி, கோவத்துல வார்த்தைகள் அதிகமா விடுற. நிகிதாவை பறி கொடுத்தது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அந்த வலியும் வேதனையும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக விடுங்கப்பா, அம்மா ஏதோ கோபத்தில் இப்படி பேசுறாங்க. உங்க கோவத்தை என்கிட்ட காட்டுறீங்களா? வலியும் வேதனையும் இருந்தா மட்டும் போதாது, அதுக்கு காரணமானவனை கொன்னு பழி தீர்த்துட்டு பேசுங்க. அப்போ நான் கேக்குறேன், அன்னைக்கு என் புள்ள பிரதாப்போட சாவுக்கு காரணமா இருந்த அந்த செண்பகவள்ளிய நீங்க ஒண்ணும் பண்ணல. இன்னைக்கு நிகிதாவை கொன்ன அவ புள்ளையையும் ஒண்ணும் பண்ணல. நாளைக்கு ருத்ராவையும் அவ கொல்லுவான். அப்போ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது.
இப்படியே நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் பறி கொடுத்துட்டு நாம மட்டும் என் உயிரோட இருக்கணும்? பேசாம ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி சாப்பாட்டுல கலந்து குடுக்கறேன். குடும்பமே சாப்பிட்டு நம்ம பிள்ளைங்க போன இடத்துக்கு நம்மளும் போய் சேர்ந்துடலாம். உயிரோட இருந்து அவங்கள எதுவும் பண்ண முடியலன்னு சொல்றதுக்கு செத்து போறது பரவாயில்ல. அம்மா, உங்களுக்கு இருக்கிற கோபத்தை விட ஒரு அண்ணனா என் தங்கச்சியை கொண்டவன் உயிரோட இருக்கிறத பார்க்கும்போது எனக்குள்ள கோபமும் ஆத்திரமும் எரிமலையா வெடிச்சிட்டு இருக்குமா. அவன் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அவனை என்னால எதுவும் பண்ண முடியலங்கிற அர்த்தம் இல்லம்மா. அவன் சாவ போற நாள் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். என் தங்கச்சி சாவுக்கு காரணமானவன கொன்னே தெரியணும்னு அவ உயிர் போன நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உள்ளுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்கேம்மா. அவன் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட இருந்து தப்பிக்கும் போது அவன் மேல இருக்கிற கோபமும் கொலவெறியும் அதிகமாகிட்டே தான் இருக்குமா. என் கோபத்தையும் கொலவெறியையும் மொத்தமா காட்ட போற அந்த நாள்ல அவன் நரக வேதனை அனுபவிப்பாமா. ஒவ்வொரு நொடியும் துடிதுடிச்சு சாவாமா. அது இனிமே நடக்குமான்னு தெரியலையே. வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவனை கொன்னுடுவேன்னு வெறி கொண்டு இருக்கீங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொதப்பிடுறீங்களே. உங்களாலையும் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியல, சட்டத்தாலையும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. புள்ளைய காப்பாத்திட்டோன்னு செண்பகவல்லி மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. புருஷனை காப்பாத்திட்டோன்னு மலரு அதுக்கு மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீங்க என்னடானா இங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு சாக போறேன்னு பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களாலேயும் அவனை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தோல்வியை ஒத்துக்கிட்டீங்க, அப்படிதானே? துர்கா, தோத்துட்டோம் இன்னொரு தடவை இப்படி சொல்லாத. இன்னைக்கு தப்பிச்சுட்டாங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ கூடிய சீக்கிரம் அவன் சாக போறது உண்மை. அத நீ பார்க்கதான் போற. அத பார்க்கலாம் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இனிமே அது நடக்குமான்னு தெரியலையே. என்ன சொல்ற? அந்த செண்பகவல்லி அர்ஜுனுக்கு உங்களால எப்படியும் ஆபத்து வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி 24/7 அவனோட பாதுகாப்புக்கு வீட்ல ஒரு போலீஸ போட்டிருக்காங்க. அதெல்லாம் மீறி உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த செண்பகவல்லி ஒரு போலீஸ் இல்ல, மொத்த டிபார்ட்மெண்ட். ஏன் அந்த மிலிட்டரியவே கூப்பிட்டு அவ பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி, அவனை நான் கொண்டே தீர்வேன். கோர்ட்ல அவனுக்கு கொடுத்த தீர்ப்பு வேணும்னா அவன் நிரபராதின்னு தீர்ப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா என்னோட கோர்ட்ல அவனுக்கு எப்பவோ மரண தண்டனை தீர்ப்பு எழுதிட்டேன். அந்த தீர்ப்பை யாராலையும் மாத்தி எழுத முடியாது. அம்மா, கூடிய சீக்கிரம் அந்த அர்ஜுனோட சாவ பாப்பீங்க. அவன் பொணத்து முன்னால அவன் அம்மா கதறத உங்க கண்ணால பார்த்து சந்தோஷப்படுறதுக்கான நாளை நான் குறிக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்கம்மா. நடக்கணும். இந்த தடவை அவன் மிஸ் ஆனா நான் பொல்லாதவளா மாறிடுவேன். அப்பாடா, இப்படியே இவனை ஏத்தி விட்டு அந்த அர்ஜுனை காலி பண்ணி செண்பகவல்லியோட சாம்ராஜ்யத்துக்கு நான் மகாராணியா மாறிட வேண்டியதுதான். போலாமாப்பா? வாங்கம்மா. மலர், வா.